அண்ணாமலை இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டுமா? அவசியமில்லை. 2021ல அரவக்குறிச்சியில அதிமுகவோட வாக்கு மாற்றம் ஏற்படல. அதனால அவரு தோற்றாரு. 2024 மக்களவை தேர்தல்ல கோவையில அதிமுக வாக்குகள் திமுகவுக்கு மாற்றப்பட்டுச்சு. அதனால அவர் அங்கும் தோல்வியுற்றாரு. அண்ணாமலைய தோற்கடிக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ 2 கழக கட்சிகளுக்கும் எண்ணமா இருக்குது. மக்களவை தேர்தல்ல பெருவாரியான அதிமுக வாக்குகள் திமுகவுக்கு போய் சேர்ந்தது அப்படிங்கறத கொங்கு பகுதியில எல்லா தொகுதியிலையும் திமுக வேட்பாளர்கள் பெற்ற வாக்கு விகிதத்திலிருந்து உறுதி பண்ணிக்க முடியும். இந்த தடவை அதிமுக பாஜக கூட்டணி இருந்தப்பவும் அதிமுகவோட வாக்குகள் அண்ணாமலைக்கு விழுமா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குது. அண்ணாமலைக்குமே இருக்குது. அண்ணாமலை தான் போட்டியிட ஏதுவா கவுண்டம்பாளையம், சிங்காநல்லூர், அரவக்குறிச்சி தொகுதிகளை தயார்படுத்திட்டு வந்ததா சொல்லப்படுது. ஆனா இதுல உண்மை இல்ல. இதுல ஏதாவது ஒண்ணுல போட்டி போட விரும்புறதா தெரிவிச்சதாவும் சொல்லப்படுது. இதுலயும் உண்மை கிடையாது. இந்த 3 தொகுதிகளுமே அதிமுக பாஜகவுக்கு ஒதுக்குன தொகுதி பட்டியல்ல இல்ல அப்படிங்கறதால அண்ணாமலை ஏமாற்றம் அடைஞ்சாரு அப்படிங்கிற கூற்றுலையும் உண்மை இல்ல. அண்ணாமலை போட்டியிட விருப்பப்பட்டா அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய தொகுதியை ஒதுக்க சொல்லி அமித்ஷாவோ நரேந்திர மோடியோ எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்ல முடியும். எடப்பாடி அதை கட்டாயமா தவிர்க்க முடியாது. அதுதான் அண்ணாமலையோட செல்வாக்கு. கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கறதால கொங்கு பகுதியை அவர் விரும்புறாரு அப்படின்னு சொல்ல முடியாது. எண்மண் எண் மக்கள் பயணத்தின் மூலமா அண்ணாமலை எல்லா தொகுதிகளிலுமே பிரபலமாயிட்டாரு. அதனால அண்ணாமலை இப்போ பேன் தமிழ்நாடு வேட்பாளர். அவர் எந்த தொகுதியில வேணாலும் நின்னு வெற்றி பெற முடியும். கட்சி தலைவர் பதவியில இருந்து அண்ணாமலை விலகின பின்னாடி அவருக்கு கட்சி பொறுப்பு எதுவுமே வழங்கப்படல அப்படின்னும் ராஜ்யசபா உறுப்பினர் சேர்க்கப்படல அப்படின்னும் அண்ணாமலை ஆதரவாளர்கள் பொதுவெளியில பொறுமை எழுந்துட்டு வராங்க. அண்ணாமலைய எம்எல்ஏவாவோ எம்பியாவோ மந்திரியாவோ அவங்க பார்க்க விரும்புறத புரிஞ்சுக்க முடியுது. அதுல தவறு எதுவுமே இல்ல. ஆனா அண்ணாமலைக்கு இன்னும் நேரம் இருக்குது. டில்லி அரசியல்ல இப்போ விருப்பம் இல்ல அப்படிங்கறத அண்ணாமலை தெளிவுபடுத்தி இருக்காரு. மாநிலத்திலேயே இருக்கிறதுக்கு தான் விருப்பப்படுறாரு. மாநிலத்துல இருந்தாதான் மேற்கண்ட தொழில்களை அவரால் கவனிச்சுக்க முடியும். தமிழக பாஜக அரசியல்ல எல்லாத்தையுமே அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு கோணத்துல பாக்குறது அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு வழக்கமாயிடுச்சு. அண்ணாமலைய கடந்து ஒரு தடவை கட்சியை பார்க்கணும், அண்ணாமலைய புறக்கணிக்கணும் அப்படிங்கிறது இதுக்கான அர்த்தம் கிடையாது. அண்ணாமலையை யாருமே புறக்கணிக்க முடியாது, புறக்கணிக்கவும் கூடாது. கள யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறது அவசியம். இந்த தேர்தல் அண்ணாமலைக்கானது அல்ல. இது திமுகவை அகற்ற வேண்டிய தேர்தல். அண்ணாமலை போட்டியிடுறாரோ இல்லையோ திமுக ஆட்சியை அகற்றணும். அதுக்காக தான் அதிமுக கூட கூட்டணி பலத்துல தான் திமுகவை ஜெயிக்க முடியும். அதனால அண்ணாமலை இந்த தடவை தேர்தலை சந்திக்கிறது 2ஆம் பட்சம் தான். அண்ணாமலை முழு மூச்சோட களத்துல இறங்குறது சிறப்பு. அண்ணாமலை நிச்சயமா அதை செய்வாரு. அவரு தேர்தலை சந்திக்கிறது அதிக சிறப்பு. ஆனா அண்ணாமலை ஆதரவாளர்கள் அவசரப்படக்கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது. நேரம் வர்றப்போ அண்ணாமலை உரிய அந்தஸ்தை மறுபடியும் பெறுவாரு. அது வரைக்கும் பொறுத்திருந்து தங்களால் இயன்ற வரைக்கும் களத்துல பணி செய்யணும். திமுக ஆட்சியை அகற்றணும் அப்படிங்கிற மத்திய பாஜகவோட இலக்கை அடைய பாடுபடணும்.